ఇప్పుడు 4వ అధికారం 13వ వచనం. ఇప్పుడు 4వ అధిகாரம் 13వ வசனம். அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றும் இல்லை. சகலம் அவர் கண்களுக்கு முன்பாக நீர்வாணியமும் வெளிரகமாய் இருக்கிறது. அவருக்கு நாம் கண்ணுக்கு ஒப்பிக்க வேண்டும். அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றும் இல்லை. அவருடைய பார்வைக்கு எதுவுமே என்னது தப்பிக்க முடியாது. கண்ணில் ஏனாது நம்ம தப்பிக்கவே முடியாது. கீழே படி. சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாய் வெளியரங்கமாய் இருக்கிறது. அவருக்கே நாம் கணக்கு ஒப்பிக்க வேண்டும். கண் முன்னாடி கண்ணுக்கு ஒப்பிக்கணும். ஆமா, ஆலயத்துல நம்ம எப்படி இருக்கிறோம்? ஆலயத்துல நம்ம எப்படி இருக்கிறோம்? அவர் வார்த்தை நம்ம கேட்கணுமா, கவனமா? அவனை உண்மையா ஆராதிக்கணுமா? ஆமா இல்லையா? ஆராதனை நடக்கும்போது எப்படி இருக்கோம்? நம்ம வித்து எப்படி இருக்குது அங்கேயும் நம்ம பார்க்கணுமா? எல்லாமே என்னது அவர்கிட்ட கண்ணுக்கு இருக்குது. இதில் நான் 4 விஷயம் சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். 4 விஷயம் என்னன்னாக்கா, அவர் கண் முன்னால் என்னென்ன இருக்கும், நம்ம செய்யறது என்னென்ன இருக்கோம்னாக்கா, நம்ம செய்யறது பாவங்கள். முதலாவது என்னது? நம்ம செய்யறது பாவம். என்னென்ன நம்ம உலகத்துல இருக்கும் போதுல என்னென்ன பாவம் செய்யறோம் கவனமா என்ன பண்ணாமோ யோசிக்கணும். ஆமாம். 2வது நல்லது செய்யுது. உலகத்தில் இருக்கும்போது நம்ம எவ்வளவு நல்லது செய்தோம்? ஆமா, நல்லதை செஞ்சோமா பாவம் செஞ்சோமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கணும். 3வது அவர் என்ன பண்ணுவார்? நமக்கு ரிமைண்ட் பண்ணுவார். ஆமையா, ஒத்து மூலியமா என்ன பண்றது? நீ செய்து தப்புன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார்? நமக்கு கற்றுக் கொடுப்பாரு. அதோடு கீழ்படிதானாக்கா அவருக்கு என்ன பண்ணணும்? கம்பல்சரி கண்ணுக்கு கொடுக்கணும். இன்னும் திருத்துவார். அவர் ஏதோ விதமா என்ன பண்ணுவாங்க? திருத்துவார். திருப்பிட்டு கூட நீ செய்யாలని நினைச்சுக்கோ, கம்பல்சரி என்ன பண்ணி கண்ணுக்கு கொடுக்கணும். 4வது மன்னிக்கிறது. ஆமாங்க, நம்ம எவ்வளவோ தப்பு செய்யறோம். நன்மது செய்யறோம், தீன்மது செய்யறோம், எவ்வளவோ தப்பு செய்யறோம். ஆனா அவன் எல்லாத்தையும் என்ன பண்றான்? நம்மளுக்கு மன்னித்து இந்த நாள் என்ன பண்றான்? நம்மளுக்கு கொடுக்குறான். இந்த மன்னிக்கிறது 2 இருக்குது. அவர் என்ன பண்றான்? நம்மள மன்னிக்கிறாரு. நான் மன்னிக்கிறதுல போல நீ என்ன பண்ணும்? எல்லாரையும் மன்னிக்கணும்னு சொல்லிட்டு அவரே என்ன பண்றான்? நம்மளுக்கு சொல்றான். அது நமக்கு நல்லா சின்ன பசங்களுக்கு சாப்பாடு ஊட்டுவாங்க. அப்படி நல்லா நம்மளுக்கு என்ன பண்றாரு? ஒண்ணு என்ன பண்றாரு? கத்துக் கொடுக்குறாரு. நம்மளுக்கு தான் கேட்கறது இல்லை. மனுஷ சுபாவம் அதுதான், கேட்காது. ஆமா இல்லையா? சொல்ற பேச்சே கேட்கறது நாம. ஆமா இல்லையா? கேட்கறது. இந்த 4 விஷயம். முதலாவது என்னது? நம்ம செய்யறது பாவம். 2வது நல்லது செய்யறது. 3வது ஞாபகப்படுத்தாரு. நீ செய்யறது தப்புன்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு? ஞாபகப்படுத்தாரு. 4வது மன்னிக்கிறது. அவர் எப்படி சிலுவையில இவர்களை மன்னியும் அப்படின்னு சொன்னாலும் அப்படி நம்ம என்ன பண்ணணும்? மன்னிக்கிறவரா இருக்கணும். நம்மளோட வாழ்க்கையில எதிர்ப்புகள் நிஜவாதம், சோதனைகள் நிஜவாதம், மன்னிக்கிறது தான் என்னது? மனுஷ சுபாவமா இருக்கணும், நமக்குள்ள இருக்கணும். இந்த 4 விஷயம்.
முதலாவது பாவம். பாவம்னாக்க என்ன வருது? பாவத்துல என்ன வருது சொல்லுங்க பார்க்கலாம். போய் பேசுறது. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் தெரியல படிக்கிறோம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19. மாம்சத்தின் கிரியைகள் வெளியுறகமாய் இருக்கின்றன. அவைகள் விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விவகாரம், விக்கிர ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், களியாட்டல், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், போராமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டங்கள் முதலானவைகள். இதெல்லாம் இருக்குதுங்க. இதெல்லாம் என்னது? அவங்க என்ன ஸ்பெஷல் என்ன பண்றாங்க மென்ஷன் பண்றாங்க. இதெல்லாம் அது உள்ளுகத்துல நடக்குவது பாவம். அவனுக்காக நம்ம ஜெபிக்கிறோமா? இப்படி எல்லாம் செய்யறாங்களே அவனுக்கு நம்ம ஜெபிக்கிறோமா? ஜெபிக்கிறது. அவனுக்காக நம்ம என்ன பண்ணோம்? ஜெபிக்கிறது. இதெல்லாம் பாவம் செய்யறாங்க தானே? மனுஷங்க செய்யறாங்களே இல்லையா இந்த பாவங்கள்லாம்? தெரிஞ்சு என்ன பண்றாங்களோ பாவத்துல உள்ளதான். தெரிஞ்சு என்ன பண்றாங்களோ பாவம் செய்யறாங்க. ஆமா இல்லையா? பாவத்துல என்னென்ன இருக்குது? அது உங்களுக்கு நான் 2 விஷயம் பைபிள்ல உங்களுக்கு 2 விஷயம் சொல்றேன். பாவம் முதலாவது பாவம் செஞ்சது யாரு? ஓகேவா? அவன் பாவம் செஞ்சான். அதனால நினைச்சான் கீழ்ப்படியாத என்ன பண்ணிட்டாங்களோ எஸ் தேவனை கருத்து என்ன பண்ணிட்டாரு வெளியோ அனுப்பிட்டாரு. ரெண்டாவது என்னது? கொலை. கொலை நடந்துச்சு. அவர் பார்க்கிறாரு தெரிஞ்சு கூட என்ன பண்றாரு கொலை அவருக்கு தெரியல. அவர் பார்க்கறாருன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க அவருக்கு தெரியல. கேட்கும் போது தெரியாது அவர் பார்த்தாருன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிச்சு. அப்பதான் என்ன பண்றாரு அது என்ன பண்ண தப்பு மறுக்கிறதுக்கு என்ன பண்றாரு எதிர்த்து பேசார். யாரு? தேவனை கருத்து எதிர்த்து பேசார். முதல் கொலை கொலை பண்ணது யாரு? காயின். யார் கொலை பண்ணா? தம்பியை என்ன பண்ண கொலை பண்ண. நம்ம இது ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 8வது வசனம். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 8வது வசனம். Cain said to his brother Abel, "Let's go out to the field." So Cain and Abel went to the field. Then Cain attacked his brother Abel and killed him. கர்த்தர் காயினை நோக்கி, உன் சகோதரனாக ஆபேல் எங்கே என்றார். அதற்கு அவன், நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்றான். அதற்கு அவர், என்ன செய்தார்? உன் சகோதரனுடைய ரத்தத்தின் இத 8வது வசனம் பாரு. காயின் தன் சகோதரனாக ஆபேலோடு பேசினான். அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாக ஆபேலுக்கு விரோதமாய் எழும்பி அவனை கொலை செய்தார். கொலை இது பாவமா இல்லையா? கலாத்தியா 5ஆம் அதிகாரம் 10 பாத்தீங்களா? இருக்குதானா இல்லையா? இருக்குதா இல்லையா? கொலை இருக்குது. ஆமா இல்லையா? அவன் என்ன பண்றான்? அவன் பார்க்காதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ண யார் என்ன பண்ணிட்டாங்க? கொலை செஞ்சான். செஞ்சுட்டு அது கொலை என்ன பண்ணோம் மறுக்கிறதுக்கோசம் என்ன பண்றாங்க எதிர்த்து பேசலாம். ஆமா இல்லையா? ரெண்டாவது எக்ஸோடஸ் 2ஆம் அதிகாரம் 11. ஆதியாகமும் அதுக்கப்புறம் என்னது? யாத்ராகமம். யாத்ராகமம் 2ஆம் அதிகாரம் 11 12 பாரு. 2 11 12. Moses grew and become a man. He saw that his own people Hebrews were forced to work very hard. One day Moses saw an Egyptian man beating an Hebrew man. Moses looked around and saw that no one was watching. Then Moses killed an Egyptian and buried him in a sand.
ఆ దినములలో ఆ. మోషే పెద్దవాడు తన జనులతో పోయి వారి వారములను చూసాను. అప్పుడు అతడు తన జనులలో ఒక హెబ్రీయుని ఒక ఐగుప్తుడు పుట్టగా చూసాను. అతడు ఇటు అటు తిరిగి చూసి ఎవడునూ లేకపోగా ఆ ఐగుప్తుని చంపి ఇసుకలలో వారిని కప్పిపెట్టాను. மோசே பெரியவனான காலத்தில் ஆ. அவன் தன் சகோதரரிடத்தில் போய் அவர்கள் சுமை சுமக்கிறதை பார்த்து ஆ. தன் சகோதரராகிய எபிரேயரில் ஒருவனை ஒரு எகிப்தின் அடிக்கிறதை கண்டு அங்கும் இங்கும் பார்த்து ஒருவரை இல்லை என்று அறிந்து எகிப்தினை வெட்டி அவனை மணலிலே புதைத்து போட்டான். மோசத்தை என்ன பண்ணாரு? கொலை செஞ்சாரு. எப்ப செஞ்சாரு? வலது பின்ட்டு ஒரு டீனேஜ் என்ன பண்றாரு? வலது பின்ட்டு மக்கள் கஷ்டப்படுறது என்ன பண்றாரு? கண்ணால பாக்குறாரு. பார்த்துட்டு எகிப்தியர் என்ன பண்றாரு? எகிப்தியர் என்ன பண்றாங்க? இப்ரோ என்ன பண்றாங்க? அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க? மோசே என்ன பண்றாரு? அங்கிங்க என்ன பண்றாரு? ஃபர்ஸ்ட் பாக்குறாரு. முதல்ல என்ன பண்றாரு? அங்கிங்க பார்க்கறான்றாரு. யாரை என்ன பண்றீங்க? பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு? அவரு போல சரி பாத்தீங்களா? அவர் பார்க்கறாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன கொடுத்து என்ன பண்ணல? பயம் இல்ல. அப்போ இல்ல, இப்ப கூட இல்ல. அவரு எல்லா இடத்துல என்ன பண்றாரு? அவரு பார்த்துனே இருக்கார். நீங்க பாத்தீங்கன்னா நீதிமொழிகள் Proverbs 15:3. The eyes of the Lord Ah. are everywhere, Ah. keeping watch on the wicked and the good. 15:3. கர்த்தரின் கண்கள் ஆ. எவ்விடத்திலும் இருந்து ஆ. நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. நீ நல்லது செய்தியா? நீ தீன்மை செய்தியா? எப்படி பார்க்கறாரு? கண் நோக்கி பார்க்கிறது. பார்த்துனே இருக்காரு. அப்ப நீ எப்படி இருக்கிற? உலகத்துல வாழும்போது நீ எப்படி இருக்கிற? அவருக்கு பயந்து இருக்கிறியா? அவர் நம்மளை பார்க்க மாட்டாருன்னு சொல்லிட்டு ஏனோ தானமா நம்ம இருக்கிறோமா? கொஞ்சம் யோசிக்கணும். ஆமா, கண்கள் தாய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு? கொலை. சொந்த தம்பி என்ன பண்றாரு? கொலை செய்யுது. மோசேக்கு என்ன பண்றாரு? கொலை செஞ்சுட்டு என்ன பண்றாரு? மஞ்சள் என்ன பண்றாரு? மூடி வச்சிருக்கிறது. உதச்சி வச்சிருக்க. பாத்தீங்களா? இது தீமையான காலம், கெட்டது. உலகத்தில் நடக்கிறது கெட்டது. அதிகமான என்ன நடக்குது? கொலை நடக்குது. அவங்க கொலை அதிகமா என்ன பண்ணுது? உலகத்துல நடக்குது. பாவம் நடக்குது, விபச்சாரம் நடக்குது, வேஸ்தனம் நடக்குது, பொய் அது நடக்குது. எல்லாமே நடக்குது நடக்குது. இதெல்லாம் செஞ்சதான் என்ன பண்ண நம்ம உலகம் ஒத்தும் கரெக்டா இல்லையா? நம்ம பாவம் செஞ்சு பொய் பேசினா கத்தனா நம்மளோட வேலை நடக்கும். இல்லை கட்டனாது நம்ம இந்த உலகத்தை என்ன பண்ண முடியாது? நம்ம வாழ முடியாது. ஆமா இல்லையா? அதனால நம்ம என்ன பண்ணோம்? பாவம் செய்யறது அவர் நம்மளை பார்த்துருக்காருன்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம்? அந்த பயத்தோட என்ன பண்ணணும்? வாழணும். ஆமா இல்லையா? வீட்டில் நம்ம ஏதாவது தப்பு செஞ்சுட்டாக்கா அப்பா அம்மா நம்மளை பார்க்காத பயக்காது. அவன் தெரிஞ்சுமோ இல்லையோ, நம்மளை அடிக்குவாங்களோ இல்லையோ, வெளியே ஏதாவது தப்பு செஞ்சா கூட ஆமா அவனுக்கு என்ன உள்ளுக்குள்ள வருது? பயம். ஏன் அடிக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கொடுத்து பயக்குது. ஆமா, நம்மளை படைத்த தேவனுக்கே நமக்கு பயப்படுதில்ல. நம்ம அவன் நம்மளை பார்த்துருக்கான்னு சொல்லிட்டு பயப்படுதில்ல. உள்ளுக்குள்ள என்ன பண்ணாது? பயம் இருக்கும். அவன் அன்றும் தினம் நம்ம என்ன பண்றாரு? பார்க்கறாருன்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம்? ஆமா இல்லையா? வேதத்தை பழிய கட்டி என்னாக்கணும்? அவன் பார்க்கறான்னு சொல்லிட்டு பயம். அனுதினம் ஜெபிக்கிறது மறந்துட்டு அவன் நம்மளை பார்க்கறாருன்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம்? இந்த பயம் இருக்கணும். வேதத்தை படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பயம் நம்மளுக்கு. அவன் நம்மளை பார்த்துனே இருக்காது. வேதத்தை படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆலயத்துக்கு வரும்போது 10:30 ஸ்டார்ட் ஆகும், 10:30 வரணும் அப்படின்னு சொல்லிட்டு
பயம் இருக்கணும். ஆமா இல்லையா? ஆலயத்தில் வந்து போயிட்டு அவரோட வார்த்தை கேட்கும் போது அவர் அவளை பார்த்துருக்காருன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாது? பயம் இருக்கணும். ஆமா இல்லையா? சாம்கிறது அனுதினம் வேதத்தை படிக்க மறந்தாலும் கணக்கு கொடுக்க வேண்டும். ஆண்டவர் பாதத்தில் ஜெபிக்க மறந்தாலும் கணக்கு கொடுக்க வேண்டும். அனுதினம் வேதத்தை படிக்க மறந்தாலும் கணக்கு கொடுக்க வேண்டும். ஆண்டவர் பாதத்தில் ஜெபிக்க மறந்தாலும் கணக்கு கொடுக்க வேண்டும். பாத்தீங்களா? அனுதினம் வேதத்தை படிக்க மறந்தாக்கா என்னது? கணக்கு அதான் இப்போ 4ஆம் அதிகாரம் 3வது வசனம் படிச்சுக்கோ. கீழே இருக்குது. இதுக்கெல்லாம் நீங்க என்ன பண்ணணுமா? கணக்கு கொடுக்கணும். இதுக்கெல்லாம் என்ன பண்ணணும்? கணக்கு கொடுக்கணும். பயம் நம்ம உள்ளத்துக்குள்ள என்ன பண்ணணும்? இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா, புரியுதுங்களா? அல்லேலூயா, இருக்குமா? இதுக்கு மேற்பட்ட உங்களுக்குள்ள அவர் பார்க்காதுன்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ள பயம் இருக்குமா? இருக்குமா இல்லையா? இருக்கணும். அவர் நம்மள பார்க்காதுன்னு சொல்லிட்டு பயம் இருக்கணும். ஆமா இல்லையா? அனுதினம் வேலை செய்யும் போது அங்க என்ன பண்றோம்? அநியாயமா வேலை செய்யும் போது அநியாயமா வேலை செய்யணும். அவர் பார்க்கலான்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும்? பயம் இருக்கணும். ஒருத்தர் வயத்துல அடிக்கும் போது அவர் நம்மளை பார்த்துருக்கான்னு சொல்றது பயம் இருக்கணும். நம்ப இல்லையா? போன்ல அது பட கால் எடுத்து என்ன பண்ற நீ ஆபாசமா பார்த்தாக்கா அவர் நம்மள என்ன பண்றாரு? பார்த்துருக்கான்னு சொல்லிட்டு அந்த பயம் உள்ளுக்குள்ள என்ன பண்ணணும்? உள்ளோ இருக்கணும். நம்ப இல்லையா? ஒருத்தர் நீ திட்டு வேலை செய்தியானா அவர் உங்களை பார்த்துருக்கான்னு சொல்லிட்டு அந்த பயம் என்ன பண்ண உங்களுக்குள்ள இருக்கணும். நம்ப இல்லையா? அந்த பயம் உள்ளத்துக்குள்ள என்ன பண்ணும்? அவர் கண்கள் என்னங்குதா? எல்லாத்தையும் பார்த்துருக்காரு. எல்லா ஒவ்வொருத்தரும் என்ன பார்த்துருக்காரு. அதனால அவ செய்யாதபடி அவருக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்து இந்த உலகத்தில் என்ன பண்ணப்போ இருக்கணும். ஆமா. 2வது நல்லது செய்வது. என்ன நல்லது செய்வது நம்ம இந்த உலகத்தில் சொல்லுவோம்? இந்த உலகத்துல நம்ம என்ன நல்லதை செஞ்சோம்? ஏதோ நல்லது செஞ்சோமா? நல்லது செஞ்சோமா இல்லையா? எதுவுமே செஞ்சுமா? நல்லது ஒண்ணுமே செய்யலையா? ஒண்ணுக்கும் செய்யலையா? அது கொஞ்சம் கூட என்ன பண்றாரு? நீ கொஞ்சம் நல்லது செஞ்சா அப்படி என்ன பண்றாரு? பாக்குற. ஒருத்தருக்கு நீ உதவி செஞ்சா அப்படி என்ன பண்றாரு? பாக்குற. ஆமா இல்லையா? நீ அனுதினம் வேதத்தை படிக்கும் போது என்ன பண்றாரு? பாக்குற. அனுதினம் ஏதோ ஒரு பக்கம் ஜெபிக்கும் போது என்ன பண்றாங்க? பாக்குற. என் மகள் என்ன பண்றாங்க? ஜெபிக்கிறாங்க. வேதத்தை என்ன பண்றாங்க? தியானிக்கிறாங்க. அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க? பாக்குற. ஆமா இல்லையா? அவருக்கு நேரத்தை கொடுக்கறது என்ன பண்றாங்க? பாக்குறாரு. அவங்க நம்ம டைம் கொடுக்குறோமா? அதுக்கு என்ன பண்றாங்க? பாக்குறேன். ஒரு சிலருக்கு இருக்கும் அவங்க டைம் கொடுத்து வேத தியானித்து ஜெபிக்கிறது கொஞ்சம் பேர் இருக்காங்க. இதெல்லாம் நான் வந்து ஒரு நல்லது தான் வருது. நம்ம எல்லாத்தையும் என்ன பண்றாங்க? பாக்குறாரு. ஆமா இல்லையா? அதிகாலை ஜெபிக்கிறது என்ன பண்றாரு? பாக்குறாரு. அதிகாலையில தேடுகிறவன் கண்டறிவான். அவரே வாயிலாக சொல்றார். அவரே என்ன பண்றாரு? சொல்றார். அதுக்கு என்ன பண்றாரு? பார்க்கறது. அங்க மற்றவங்களுக்கு உதவி செய்யணும். அங்க மற்றவங்களுக்கு உதவி செய்யணும். மற்றவங்களுக்கு கீழ்ப்படிந்து என்ன பண்ணணும்? வாழணும். மற்றவங்களுக்கு என்ன பண்ணணும்? சுவிசேஷம் சொல்லணும். அவனோட வார்த்தை என்ன பண்ணணும்? சொல்லணும். இதெல்லாம் என்னது? நல்லது. நீங்க படிங்க. கலாத்தன் 5ஆம் அதிகாரம் 19 கீழே படிங்க. தீமையான காரியங்கள் ஆவி கடிக்கும்.
What human nature? 22 ஆவின் கனிய ஆ அன்பு, ஆ. சந்தோஷம், ஆ. சமாதானம், நீடிய பெருமை, தயவு, நற்குணம், விசுவாசம். அவர் படிங்க. பார்த்து பிச்சை எடுக்கணும். ஆவின் கனிய ஆ அன்பு, ஆ. சந்தோஷம், ஆ. சமாதானம், ஆ. நீடிய பொறுமை, ஆ. தயவு, ஆ. நற்குணம், விசுவாசம். ஆ சாந்து பிச்சை எடுக்கணும். அன்பு 22 படிங்க. இதெல்லாம். ஆவிக்கனியும் ஆ. அன்பு, ஆ. சந்தோஷம், ம். சமாதானம், ஆ. நீடிய பொறுமை, ஆ. தயவு, ஆ. நற்குணம், ம். விசுவாசம், ம். சாந்தம், பிச்சை அடக்கம். இதெல்லாம் என்னது? ஆவி கனிகள். இதெல்லாம் நம்ம உள்ளுக்குள்ள இருக்குதா? இது நம்ம பச்சுமே 19ஆம் அதிகாரம். இதெல்லாம் நம்ம உள்ளுக்குள்ள இருக்குதா? கொஞ்சம் நம்ம என்ன பண்ணணும்? யோசிக்கணும். இதெல்லாம் என்னது? நல்லது செய்வது, நீ மற்றவங்களுக்கு அன்பு கூறுவது, மற்றவங்களை என்ன பண்ணுது? நீ நேசிக்கிறது, அனுதினம் வேதத்தை தியானிக்கிறது, ஜெபிக்கிறது, ஆலயத்துக்கு வந்து அவளோட வார்த்தையை கவனமா என்ன பண்ணுறது? கேட்கிறது, அவருக்கு கீழ்ப்படிந்து வாழ்றது. இதெல்லாம் என்னது? நல்லது. மற்றவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லுவது, அவங்கள என்ன பண்ணணும்? நல்ல வழியில நடத்துறது என்னது? சுவிசேஷம். இதெல்லாம் நமக்குள்ள இருக்குதா? இல்ல இதுக்கு நம்ம பச்சை 19ஆவது பச்சைதான் நம்மளுக்குள்ள இருக்குதா? நீங்களே என்ன பண்ணலாம்? யோசிச்சு ஒரு முடிவு எடுக்கணும். ஆமா, இது எல்லாம் யோசிக்கணும். அவர் நம்ம என்ன பண்ணிக்கிறாங்க பார்த்துனே இருக்கலாம். ஆமாம், அப்படியே அது படிங்க. இப்போ 4ஆம் அதிகாரம் 19 படிங்க. Nothing is in all the world can be hidden from God. ஆ He can clearly see all things. Everything is open before Him, ம் and to Him we must explain the way we have lived. ஆ அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை. ம் சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாகவும் ஆ. வெளியரங்கமாய் இருக்கிறது. ஆ. அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அவருக்கே நம்ம அடுத்து அப்பா அம்மா கீழ்ப்படிந்து வாழ்றியா? அப்பா அம்மாவுக்கு நல்லது செய்தியா? அங்க இல்லையா? இதெல்லாம் என்னது? நம்ம என்ன பண்ணிருக்காரு? பார்த்துருக்காரு. கவனமா என்ன பண்ணணும்? இருக்கணும். கவனம் என்ன பண்ணணும்? இருக்கணும். அவளோட கண்கள் என்ன இருக்கிற மேல பார்த்துனே இருக்குது. நீ எப்படி நடந்துக்குது? அவருக்கு கீழ்ப்படிந்து வாழ்றியா? பிசாசு கீழ்ப்படிந்து நீ வாழ்றியா? அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிக்கிறாரு? பார்த்துனே இருக்கிறார். 3வது ஞாபகப்படுத்துறாரு அவர். ஆமா இல்லையா? நீ செய்யறது தப்புன்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு? ஞாபகப்படுத்துறாரு. 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் படிங்க. நீங்க 2 சாமுவேல் 12 படிச்சீங்கன்னாக்கா தாவீது என்ன பண்றாரு? தப்பு செய்யறாரு. ஆமா இல்லையா? தாவீது என்ன பண்றாரு? தப்பு செய்யறாரு. அது தாவீது தப்பு செய்யறாரு தெரிஞ்சு தேவனா கர்த்தர் என்ன பண்றாரு தெரியுமா? ஒரு தீர்க்கதரிசி மூலமா என்ன பண்றாரு? அவருக்கு நீ செய்யறது தப்புன்னு சொல்லி என்ன பண்றாரு? ஞாபகப்படுத்தாரு. யார் தீர்க்கதரிசி? நாத்தான். அவர் மூலமா என்ன பண்றாரு? நீ செய்யறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு? ரிமைண்ட் பண்றாரு. என்ன தப்பு செஞ்சாரு? ஆ? உதியாச்சா? உரியவர் கூட ஆமா. ஆ, கடவுள் 9ஆம் வச்சாங்க. 9ஆம் வசனம் படிச்சீங்கன்னாக்கா 12:9 படிச்சீங்கன்னாக்கா உதியாச்சா அவங்க மனைவி என்ன பண்றாரு? தாவீது எடுத்துட்டு வந்துக்கு என்ன பண்றாரு? வச்சுக்கிறார். கொல்து என்ன பண்ணுது? அப்போ என்னாவது நாத்தான் என்ன பண்றாரு? வந்து சொல்றாரு. நீ செய்யறது என்னது? தவறு. தவறு. அவருக்கு விரோதமா என்ன பண்ற? நீ செய்த. ஆனா இன்னொரு மனைவி என்ன பண்ற? நீ கொண்டாந்து
ஹெச்கே என்ன பண்ற ஒரு விபிச்சாரம் மாதிரி என்ன பண்ற செய்யுது அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு ஞாபகப்படுத்துறாரு. அப்ப அவங்களுக்கு வந்த கொள்கை ஏன்னா வந்து ஒரு நோயாளி வந்து என்ன பண்ணுது செத்து போகுது. செத்து போயிட்டு அப்பதான் என்ன பண்றாரு மன திரும்புறாரு. யாரு? தானியேல் மனம் திரும்பி தாவீது மனம் திரும்பி அதுக்கப்புறம் என்னது இன்னொரு கொள்கை போகுது. அந்த கொள்கை பேர் என்னது சோலோமன். பாத்தீங்களா என்ன பண்றாரு ஒரு ப்ராஃபிட் மூலியமா என்ன பண்றாரு நீ செய்யறது தப்புன்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு அவனுக்கு ரிமைண்ட் பண்றாரு. நம்ம வீட்டுல இருந்து நம்மளுக்கு என்ன பண்றது நீ செய்யறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு ரிமைண்ட் பண்றாரு. ஆமா நம்ம ரிமைண்ட் பண்ணிட்டு நம்ம கீழ்படிதமா? இப்ப தாவீது கீழ்படிதாரா? கீழ்படிந்தா தானே சொன்ன உடனே என்ன பண்றாரு கீழ்படிந்து என்ன பண்றாரு மனம் திரும்பி என்ன பண்றாரு மன்னிப்பு கேட்கிறாரு. அப்போ நம்மளுக்கு என்ன பண்றாரு நீ செய்ய தப்புன்னு சொல்லிட்டு ரிமைண்ட் பண்றாரு. நீ தப்பு செய்யற அதுக்கு நான் முன்ன என்ன பண்ற உனக்கு ரிமைண்ட் பண்றாரு. ஆமா இல்லையா? அப்ப நம்ம ரிமைண்ட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்றோம் தப்பு செய்யணுமா இல்லையானது யோசிக்கணும். ஆமா இல்லையா? தாவீது எப்படி தப்பு செஞ்சானோ அப்படி அந்த மாதிரி அந்த வேலை மாதிரி என்ன பண்ண செய்யக்கூடாது. ஆமா இல்லையா? 4வது சங்கீதம் 103 சங்கீதம் 103 God forgive us for all the sin we do. He healed all our sickness. He heals all our sickness. Fine. 103. 103 அவர் உன் அக்கிரமமெல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி நீ செய்த பாவம் என்ன நீ உலகத்துல செய்தியோ என்ன பண்றாரு மன்னிக்கிறார். ஆமா இல்லையா? எவ்வளவு பேர் மனசு பார்த்தியா அவருக்கு எவ்வளவு நல்ல குணம் பார்த்தியா? அவர் என்ன பண்றாரு நீ செய்த பாவம் என்ன பண்றாரு மன்னித்து இந்த நாள் என்ன பண்றாரு அவனுக்கு கொடுக்குறார். ஆமா இல்லையா? நைட்டு பார்த்து காலையில் ஏங்கிறாங்க இல்லையோ தெரியல. ஆனா அவங்களுக்கு மன்னித்து என்ன பண்றாரு ஒரு ஜீவனை என்ன பண்றாரு கொடுக்குறார். அப்ப நீ அவருக்கு எப்படி இருக்கணும்? நீ விசுவாசமா இருக்கணும், நம்பிக்கையா என்ன பண்றவருக்கு இருக்கணும். ஆமா இல்லையா? எல்லா விஷயத்துல என்ன பண்ணி அவருக்கு விசுவாசமா இருக்கணும். ஐயா நீ கொடுத்தது ஜீவன், நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டு என்ன பண்ணணும். அவருக்காக நம்ம ஏதாவது ஒண்ணு செய்யணும். நம்மளை மன்னித்தா தானே இது 4வது. ஆமா இல்லையா? அவர் நம்ம என்ன பண்றாரு மன்னிக்கிறார். ஆமா இல்லையா? அதுக்கப்புறம் கீழே பாருங்க. He heals all our sickness. உன் நோய்கள் எல்லாம் குணமாக்கி. ரோகம் வருது, கஷ்டம் வருது, வியாதி வருது, குணமாக்காதா இல்லையா? குணமாக்காதா இல்லையா? ஆமென் சொல்லுங்க. ஆமென் அல்லேலூயா. குணமாக்காதானே? ஹாஸ்பிடல்ல இருந்தா அப்புறம் என்ன பண்றாரு நம்மள சுகமா என்ன பண்றாரு ஆபரேஷன் நடத்தி கொடுத்து என்ன பண்றாரு வீட்டுக்கு வந்து என்ன பண்றாரு செய்றாரு. ஆமென். நோய்கள் எல்லாம் என்ன பண்றாரு குணமாக்கு. அவர் நம்ம என்ன பண்றாரு மன்னிக்கிறார். எபேசி 4ஆம் அதிகாரம் 32வது வசனம் படி. 4:32. Be kind and loving each other. Forgive each other the same as forgive you in Christ. ఒకని ఎడల ఒకడు దయ కలిగి కరుణా హృదయం కలిగి క్రీస్తునందు దేవుడు మిమ్మల్ని క్షమించిన ప్రకారము మీరును ఒకరినొకరు క్షమించుడి.
ம். ஒருவருக்கு ஒருவர் ஆ. தயவாயும் ஆ. மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல ஆ. நீங்களும் ஒவ்வொருவருக்கும் மன்னியுங்கள். தேவன் பார்த்தீங்க சங்கீதம் 103 பட்சத்தை நமக்கு அதை என்ன பண்ணா நம்மள மன்னிக்கிறார். ஆமா இல்லையா? நான் மன்னிக்கிறது போல நீங்களும் என்ன பண்ணணுமா? ஆமா. மன்னிக்கிறது நல்ல குணமா இல்லையா? நல்ல குணம். கொஞ்சம் பேர் என்ன பண்ணுங்க இது கெட்ட குணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. மன்னிக்கணும். இது இது 4 விஷயம் நீங்க என்ன பண்ணணும். அவர் நம்ம என்ன பண்ணிக்காது கண்ணு பார்த்துட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம் கவனமா யோசிச்சு உலகத்துல என்ன பண்ணுவோம் வாழணும். ஒரு தப்பு செய்யும் போது அவர் நம்ம என்ன பண்ணிக்காரு பார்த்துட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம் மனசுல வச்சுக்கணும். ஆமா இல்லையா? ஆலயத்துல வந்து எப்படி கேட்குது அவரோட வார்த்தை கவனமா கேட்குறியா? அது கேட்டு நீ கீழ்படுறியா? நீ மற்றவங்களுக்கு அந்த வார்த்தையை என்ன பண்ற சொல்றியா? ஆமா இல்லையா? அந்த வார்த்தை நீ சொன்னா தானே ஒரு ஆத்மா என்ன ஆகும் வச்சுக்கணும். ஆமா இல்லையா? அதனால 4 விஷயம் கவனமா என்ன பண்ணுங்க கேளுங்க. வீட்டுக்கு போய் என்ன பண்ணுங்க படிங்கோ நல்லா தியானிங்கோ. அவர் என்ன பண்ணுவார் உங்களோட இந்த வருஷத்துக்கு மூலியமா என்ன பண்ணுவாரு பேசுவார். அவர் உங்கள்கிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு மற்றவங்கள்ட்ட நீ எப்படி நடந்துக்கணும் நீ பாவம் எப்படி செய்யாத இருக்கணும் எல்லாம் உங்களுக்கு என்ன பண்ணுவாரு ஒன்று என்ன பண்ணுவார் உங்களுக்கு கட்டு தருவார். அதனால அவர் வார்த்தை கேட்டு கீழ்படிக்கணும். கடைசியா மறுபடியும் அதை படிக்கணும். இப்ரூ 4ஆம் அதிகாரம் 13ஆவது வசனம் படி. Nothing in all the world can be hidden from God. He can clearly see all things. Everything is open before Him, and to Him we must explain the way we have lived. அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை. சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாய் இருக்கிறது. அவருக்கே நாம் கணக்கு ஒப்பிக்க வேண்டும். அவருக்கு என்ன பண்ணணும்? கணக்கு கொடுக்க வேண்டும். கர்த்தருக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். கணக்கு கொடுக்க வேண்டும். கர்த்தருக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். ஆனா இருந்தாலும் ஒரு பெண்ணா இருந்தாலும் ஆனா இருந்தாலும் ஒரு பெண்ணா இருந்தாலும் அவரவர் செய்கிற நன்மை தீமைக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். கர்த்தருக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். 2 4 4 4 8 8 2 10 அந்த கணக்கு அல்ல. இது நியாய தீர்ப்பு கணக்கு. கூட்ட கழித்தல் அல்ல. இது நியாய தீர்ப்பு கணக்கு. கணக்கு கொடுக்க வேண்டும். கணக்கு கொடுக்க வேண்டும். கணக்கு கொடுக்க வேண்டும். கணக்கு கொடுக்க வேண்டும். 2 2 4 4 4 8 2 10 அந்த கணக்கு அல்ல. இது நியாய தீர்ப்பு கணக்கு. கூட்ட கழித்தல் அல்ல. இது நியாய கணக்கு கொடுக்க வேண்டும். கணக்கு கொடுக்க வேண்டும். அனுதினம் வேதத்தை படிக்க மறந்தாலும் கணக்கு கொடுக்க வேண்டும். ஆண்டவ பாதத்தை ஜெபிக்க மறந்தாலும் கணக்கு கொடுக்க வேண்டும். அனுதினம் வேதத்தை படிக்க மறந்தாலும் கணக்கு கொடுக்க வேண்டும். ஆண்டவ பாதத்தை ஜெபிக்க மறந்தாலும் கணக்கு கொடுக்க வேண்டும். வேதத்தின் வார்த்தைகளை நீ அசதி செய்தாலும் கர்த்தரின் கற்பனைக்கு நீ சரியாக போனாலும் கணக்கு கொடுக்க வேண்டும். கணக்கு கொடுக்க வேண்டும். கணக்கு கொடுக்க வேண்டும். கணக்கு கொடுக்க வேண்டும். ஆனா இருந்தாலும் ஒரு பெண்ணா இருந்தாலும் ஆனா இருந்தாலும் ஒரு பெண்ணா இருந்தாலும் அவன் செய்கிற நன்மை தீமைக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். கணக்கு கொடுக்க வேண்டும். கணக்கு கொடுக்க வேண்டும். கணக்கு கொடுக்க வேண்டும்.
அதுக்கு மேற்பட்டு எல்லாரும் என்ன பண்ணோம், அவன் நம்மளை பார்த்துருக்கான்னு சொல்லிட்டு என்ன பண்ண பயத்தோடு வாழணும். அவன் எது செஞ்சாலும் என்ன பண்ண அவனுக்கு கணக்கு கொடுக்கணும். நீ நன்மை செஞ்சாலும் தீன்மை செஞ்சாலும் அது சின்ன விஷயம் இருந்தாலும் என்னது அவனுக்கு கணக்கு கொடுக்கணும். அதனால பயத்தோட என்ன பண்ணுங்க, அவங்கள பார்த்துருக்காச்சு பயத்தோட வாழுங்க. அல்லேலூயா. தேவன் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பார். ஆமென்.